ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சதாஸ் vlog. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவிலேருந்து கொரியாவுக்கு வந்து எப்படி வந்து பார்சல் சென்ட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 24 kg வந்து பார்சல் வந்திருக்குங்க இந்தியாவிலேருந்து இந்தியன் போஸ்டல் மூலியமா. அதை பற்றின வீடியோ தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொரியர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து தாங்க வந்திருக்கு. எங்கள் அம்மா அப்பா தான் சென்ட் பண்ணாங்க. நான் கொஞ்சம் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தேன். கொரியா கிளம்பும் போதே வந்துட்டு நான் கொஞ்சம் தாம்மா எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு ஒரு 2 months வேணும்னு சொல்லியிருந்தேன். அதனால வந்துட்டு 2 months முடியும் போது கரெக்டாக என்னென்ன வேணும்னு சொல்லி லிஸ்ட் கேட்டுட்டு அமுச்சு விட்டுட்டாங்க எனக்கு. இந்தியாவிலேருந்து நமக்கு பார்சல் சென்ட் பண்ணும் போதே வந்து இந்தியன் போஸ்டலில் சொல்லிட்டாங்க 10 to 14 days கண்டிப்பாக ஆகும் ரீச் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு. நமக்கு 11 days ஆச்சு வந்து ரீச் ஆகிறதுக்கு. அங்கேருந்து இந்தியன் போஸ்டலில் வந்துச்சு, இங்கே வந்து கொரியா போஸ்டல்லேருந்து வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க நமக்கு கரெக்டாக 11th day அன்னைக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டிக்ளரேஷன் ஃபார்ம். இந்தியன் போஸ்டல்லேருந்தே வந்துட்டு என்னென்ன ஐட்டம் சென்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் வாங்கிப்பாங்க யார் சென்ட் பண்ணுறாங்களோ. எனக்கு வந்து இதில் ட்ரெஸ்ஸும் க்ராசரிஸ் மட்டும்தான் இருக்கனால ட்ரெஸ்ஸும் க்ராசரிஸ்ன்னு போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு இது கூட வந்து நம்மளோட அங்கேருந்து சென்ட் பண்ணுறவங்களோட ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவைப்படும். அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்கின பில்ஸ், என்னென்ன க்ராசரிஸ் வாங்கினாலும் சரி ட்ரெஸ்ஸு வாங்கினாலும் சரி அதோட ஒரிஜினல் பில்ஸ் வந்து அட்டாச் பண்ணுங்க. அப்போ தான் வந்து இந்தியன் கஸ்டம்ஸ்லேயும் கிளியர் ஆகும், கொரியன் கஸ்டம்ஸ்லேயும் கிளியர் ஆகும். கிளியர் ஆகி தான் நமக்கு பார்சல் வந்திருக்கு. இப்போ பார்சல் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா அப்பா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போய் கேட்டுட்டு வந்திருந்தாங்க என்ன பண்ணும் ஏதுன்னு டீட்டெயில்ஸ் எல்லாம். அப்போவே வந்து சொல்லிட்டாங்க பார்சல் வந்து பேக் பண்ணும் போது வந்து நீங்கள் இங்கே தான் கொண்டு வந்து பேக் பண்ணோம், அங்கேயே பேக் பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க கண்ணு முன்னாடி தான் வந்து பேக் பண்ணது எல்லாமே. ப்ளஸ் வந்துட்டு நம்மளால பேக் பண்ண முடியல அப்படிங்கிற கேஸில் வந்துட்டு நம்ம வந்து அவங்க கிட்ட கொடுத்தோம்னாலும் அதுக்கு வந்து ஒவ்வொரு கேஜிக்கு வந்து 15 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து அவங்க கிட்ட கொடுத்து தான் வந்து பேக் பண்ண சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில். ஆனால் எங்கள் அம்மா அப்பா தான் போயிருந்தனால பேக் பண்ண முடியல அவங்களால ஃபுல்லாக எடுத்து. எங்களோட வந்து டோட்டலாக 24 kg வெயிட் வந்துச்சு. அதனால 15 into 24 360 rupees வந்து பேக்கிங்க்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா ஹெவியாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால என்னால் பிரிக்கவே முடியல. என் ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு பிரிக்கிறதுக்கு. பிரிக்கும் போதே பயங்கரமாக கடமுட நல்லா சத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கு உள்ளேருந்து. ஏதோ பேக்கெட் உடஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. வேற ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓப்பன் பண்ணும் போதே வந்து கலகலன்னு வேற சத்தம் கேட்டுச்சு. ஏதோ ஒரு பேக்கெட் உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கேட்டிருந்தேன் அம்மா கிட்ட. இது இன்னொரு ட்ரெஸ் தான் அமைச்சிருக்காங்க. இது வந்து 2 இடியாப்ப மாவு பாக்கெட்டு, வடகம், புளி அமைச்சிருக்காங்க. ஜவ்வு அரிசி சுக்குநூறு உடஞ்சு கொட்டிடுச்சு. நமக்கு உடஞ்சிருக்கு நல்லாவே, எல்லாம் பாதி கொட்டிருச்சு. இது எப்பயுமே நடக்குது தான். நமக்கு ஒரு பார்சலாச்சும் இந்த ஒரு பாக்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஏதாச்சும் ஒன்னாச்சும் உடஞ்சிருக்கும். அது மாதிரி தான். ரவை பாக்கெட் 3 பாக்கெட் வந்திருக்கு. ஈஸ்ட் கேட்டிருந்தேன். இதெல்லாம் இங்கே கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இங்கே கிடைக்குங்க தாராளமா. பட் வந்துட்டு என்னன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் தான். நம்ம ஊர்லேருந்து வந்தால் நம்ம ஊர் குவாலிட்டி கிடைக்கும் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பு மாவு. இது வந்து பார்த்தீங்கன்னா கறி மசாலா அமைச்சிருக்காங்க. டீ நிறைய குடிப்போம், அதனால நாங்கள் டீ தூள் பாக்கெட் கேட்டிருந்தோம். 2 பாக்கெட்டாவே அமைச்சிட்டாங்க. எல்லாத்துல இருந்து ஜவ்வரிசி வந்து தனியா கொட்டிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அவல் பாக்கெட்டு, பட்டை,
சியா சீட்ஸ் 2 பாக்கெட் அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து இது என்னதுங்க? அன்னாச்சி பூ. இது வந்து பாத்தீங்கன்னா அன்னாச்சி பூ அனுப்பிச்சிருக்காங்க. பாதாம் வந்து நான் கேட்கவே இல்லை, வேணா 1 கிலோ அனுப்பிச்சிருக்காங்க. கொள்ளு மொத்தமா 1 kg அனுப்பிச்சிருக்காங்க. பஜ்ஜி மாவு இது பாத்தீங்கன்னா வந்துட்டு என்ன அமைச்சிருக்காங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கு. இது அத்திப்பழம் அமைச்சிருக்காங்க. இது என்னன்னு தெரியல, கவர் தான் கட்டியிருக்காங்க. கருஞ்சீரகம்னு நினைக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா மெயினான ஒரு ஐட்டம் கல்லுப்பு. இங்க வந்து தூளுப்பு கூட கிடைச்சிடும், கல்லுப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால கல்லுப்பு அமைச்சிருக்காங்க. எல்லாத்துலயுமே வந்து ஜவ்வரிசி தான் கொட்டிட்டு இருக்கு. வெல்லம் 1 கிலோ அனுப்பிச்சிருக்காங்க நமக்கு. கொள்ளு பாக்கெட் வந்திருக்கு, அது உடஞ்சிருக்கு. 1 கிலோ போக இன்னொரு 1/2 கிலோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா உடஞ்சிருச்சு. நமக்கு இவ்வளவுதான் மிச்சம் வந்திருக்கு. உள்ள எல்லாம் கொட்டி போச்சு. கொத்தமல்லி அமைச்சிருக்காங்க. இது ஒரு 1/4 கிலோ போல. உளுந்து கேட்டிருந்தேன், உளுந்து வந்து 1 கிலோ அமைச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா வந்துட்டு சீரகம் வந்து 1/2 கிலோ அமைச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் 65 மசாலா ஒரு 1/2 kg கேட்டிருந்தா 1 kg தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை அப்படியே அமைச்சிட்டாங்க நமக்கு. இது வந்து ஃபிளாக்ஸ் சீட்ஸ் அமைச்சிருக்காங்க நமக்கு ஒரு 1/2 kg. இது வந்து அத்திப்பழம் தான். அத்திப்பழம் நமக்கு வந்து இன்னொரு பாக்கெட் அமைச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மராட்டி மூக்கு அமைச்சிருக்காங்க. துவரம்பருப்பு 1 கிலோ அமைச்சிருக்காங்க. இது வந்து பனங்கல்கண்டு வந்து 1 kg அமைச்சிருக்காங்க. எல்லாத்துலேருந்துமே கொள்ளு தான் கொட்டிட்டு இருக்கு, கொள்ளும் ஜவ்வரிசியும். உளுந்து இன்னொரு கிலோ கேட்டிருந்தேன், மொத்தம் 2 kg கேட்டிருந்தேன். அதில் 2 தனித்தனியாக அமைச்சிருக்காங்க, கருப்பு உளுந்து வந்து வெள்ளை உளுந்துன்னு சொல்லிட்டு. அப்பளம் 2 பாக்கெட் கேட்டிருந்தேன், அப்பளம் அமைச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சேமியாவுக்கு போடுற, இந்த பாயாசத்துக்கு போடுற சேமியா. இது வந்துட்டு இன்னொரு பாக்கெட் கொள்ளு இருக்கு. மொத்தம் 2 கிலோ அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு 1/2 கிலோ ஃபுல்லா உடஞ்சு கொட்டிருச்சு. பாயாசத்துக்கு யூஸ் பண்ற திராட்சை அமைச்சிருக்காங்க. பச்சைப்பயிறு வந்து 1 கிலோ அமைச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பருப்பு சாத பொடி வந்து நமக்கு ஒன்று அமைச்சிருக்காங்க. இது என்னதுன்னே தெரியலையே. இதுதான் பனங்கல்கண்டு. இந்த பாக்கெட் வந்து உடஞ்சுதான் வந்திருக்கு நமக்கு. ஃபுல்லாவே வந்து பனங்கல்கண்டு உடஞ்சிருச்சு பாக்கெட்டு.
நமக்கு வந்து இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் தாங்க இந்தியாவிலேருந்து அமைச்சிருக்காங்க. இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் டேமேஜ் ஆகிருக்கிறது பார்த்தீங்க தானே, அது வந்து ரெகுலராக நடக்கிறது தான். எப்பயும் 1-2 பேக்கேஜ் வந்து டேமேஜ் ஆகிருக்கும், இன்னைக்கு 3 பேக்கெட் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. நம்ம வந்து ப்ரிகாஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கவர் எக்ஸ்ட்ரா கவர் போட்டு சென்ட் பண்ணுறது இது மாதிரிலாம் பண்ணோம்னா வந்து இந்த மாதிரி டேமேஜஸ் எல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். இந்தியாவிலேருந்து நீங்கள் பார்சல் சென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸே போய் டேரெக்டாக உங்களுக்கு என்னென்ன லிஸ்ட் வேணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் காமிச்சு இதெல்லாம் வந்து கொரியர் பண்ண முடியுமான்னு கேட்டுக்கோங்க. பிகாஸ் வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் வந்து சீட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. மெயினாக வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஆயில் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஃபயர் உண்டாகிற மாதிரி ஏதாச்சும் பொருள் இருந்துச்சுனாலும் அதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க நமக்கு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ சார்ஜ் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தரலாம் இந்த பார்சலுக்கு. ஃபர்ஸ்ட் 1 kgக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2500 rupees சார்ஜ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒவ்வொரு கேஜிக்குமே 300 rupees சார்ஜ் பண்ணாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து 9400 rupees ஆச்சு சார்ஜிங் இந்த வெயிட்டுக்கு மட்டும் 24 kgக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 360 rupees ஆட் ஆச்சு நமக்கு பேக்கிங் சார்ஜ். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 9760 rupees ஆச்சு. இந்த கொரியர் வந்து திருச்செங்கோட்டிலேருந்து தான் எங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சந்திக்க சதஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.